ஹலோ வீவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி வந்துட்டு இட்லி, தோசை, ரைஸு எந்த இதுக்கு வேணாலும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு ஃப்ரை பேனில் வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டுருக்கிறேன். அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கோங்க. அது வெங்காயம் அடி பிடிக்காமல் இருக்கும். வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணின்னு இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் எப்படி இது பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. சூப்பராக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் நெக்ஸ்ட் வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நான் 1 கேஜி சிக்கனுக்கு. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் எக்ஸஸாக போட்டுக்கோங்க. எனக்கு வந்துட்டு இந்த 3 தக்காளி போதும். நான் 3 தக்காளி 2 வெங்காயமும் போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வதங்கி வரணும். அது தக்காளி அந்த அளவுக்கு வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ வந்துட்டு நான் ஒரு 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலை போட போகிறேன். போட்டு நல்லா ஒரு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது இஞ்சி பூண்டு விழுது போட போகிறேன் 1 ஸ்பூனு. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எவ்வளோ கேஜி சிக்கனுக்கு எவ்வளோ போடணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எனக்கு இது ஓகே, போதும். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். எனக்கு வந்துட்டு நான் போட்டுக்கல. எனக்கு இதுவே இந்த மசாலாவே அந்த டேஸ்ட் கொடுக்கும். நான் போட்டுக்கல. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அடிப்பிடிக்காமல் கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மசாலா தீஞ்சிடாமல் வரும். கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இதை ஆற விட்டுட போகிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு குக்கர் வச்சு அதில் ஆயில் போட்டு ஊற்றிக்கணும். நான் வந்துட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக நான் வந்துட்டு சோம்பு போடுறேன். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஹோல் ஸ்பைசஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் நான் இவ்வளோ வேணுன்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 ஏலக்காய் போடுங்க. உங்களுக்கு எது எவ்வளோ வேணுன்றத அளவு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அந்த இதுக்கு. நான் வந்து இப்போது கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பாருங்கள் சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் சேம் மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வரும் இந்த கிரேவி. உங்களுக்கும் இந்த கிரேவி பண்ணிகிட்ருக்கும் போதே வீடு ஃபுல்லாக கமகமன்னு ஸ்மெல் இருக்கும். அப்படி இருக்கும் இந்த கிரேவி. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் இப்போ வந்துட்டு நான் எல்லா சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸு அப்படி வேக விடணும் இதை. இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அந்த மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க.
நம்ம அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு, நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம இப்பயே போட்டுக்க போகிறோம். இப்போ வந்துட்டு நான் உப்பு போட்டுக்கிறேன். எவ்வளோ குழம்புக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லாஸ்ட்டில் கூட நீங்கள் உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட போகிறேன். நான் அதை க்ளோஸ் பண்ணி பாருங்கள். சும்மா அப்படியே தான் க்ளோஸ் பண்ணுறேன். விசிலெல்லாம் எதுவும் போடலை, அப்படியே வேக விடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அரைச்சி வச்ச மசாலா போட போகிறோம். இதில் வந்துட்டு நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது காமிக்கிறது மறந்துட்டேன். நீங்களும் மறக்காமல் தேங்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் இதில் நம்ம போட்டிருக்கிற மசாலா. சிம்பிளாக இருக்கலாம், பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய ரிலேட்டிவ்க்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நான் மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்றேன். நெக்ஸ்ட் வந்துட்டு வாட்ரு ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ் பொறுத்து நீங்கள் குழம்புக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு போதும். அதனால் நான் அதுக்கு மேலே தண்ணி சேர்க்கலை. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம். நான் விசில் எதுவுமே போடல, அப்படியே தான் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போது சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக குழம்பு ரெடியாகி வந்துச்சு. இதில் லாஸ்ட்டில் நான் கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கிட போகிறேன். அவ்வளோதான், இந்த சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு. பாருங்கள், இந்த குழம்பு ஆகிட்டுருக்கும் போதே என் பசங்களுக்கு டெம்ப்ட் தாங்க முடியல, வந்து பார்த்துட்டு போயினே இருந்தாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் இது. இந்த கிரேவி நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. பட் நம்ம செய்கிறது தான் கொஞ்சம் இது இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா நம்ம மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். நான் அப்படி தான் எப்பவும் பண்ணுறது. நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வந்துட்டு நைட் டின்னருக்கு களியும் சிக்கன்